கிட்ட பேச முடியலையே, என்ன பண்ணலாம்? அண்ணே எலெக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிடலாமா? பசங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்கண்ணே. இருடா, இப்போ எதுவும் வேணாம், ரங்கநாயக்கு வரட்டும், அதுவும் சரிதான். மாமா, ரிப்போர்ட்டர் ஒருத்தர் வர சொல்லியிருந்தேன், வந்தாரா? அது வந்து அப்படியெல்லாம் யாரும் வரல. ஏன் வரலையா? கை நிறைய காசை வாங்கிட்டு கை நிறைய காசை வாங்கிட்டு பொய்யா நியூஸ் போடுறவனா இருந்தா இந்நேரம் பறந்து வந்திருப்பான். இவன் நல்ல ரிப்போர்ட்டர் போல இருக்கு, அதான் வரல. ஓ, இதெல்லாம் வேற இருக்கா? பாருங்களேன், நான் ஒண்ணுமே தெரியாத அப்பாவியா இருந்திருக்கேன். சை, மா ரூமுக்கு போலாம் வா. என்னடா? அண்ணே எனக்கு என்னமோ அந்த ரிப்போர்ட்டருக்கு பணம் கொடுத்தது பூஜா வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது பூஜா? ரிப்போர்ட்டரை வச்சு ஏதோ பெருசா பிளான் பண்ணலாம்னு சொன்ன, இப்ப அவன் டிமிக்கி கொடுத்துட்டான், பார்த்தல? மா அவனை விடுமா, சோம்பேறி பையன். ஊருக்குள்ள அவன் ஒருத்த மட்டும் தான் ரிப்போர்ட்டரா இருக்கானா? அவன் இல்லாட்டி நம்ம நினைச்சதை செஞ்சு முடிக்க முடியாதா? நாளைக்கு பாரு, யாரும் எதிர்பார்க்காத பெரிய ட்விஸ்ட நான் மீனாட்சி காட்டுறேன். அம்மா, இந்தா காஃபி. சக்தி, நம்மள சுத்தி என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரோடு கடை சாப்பாட்டுல புழு இருக்குன்னு சொல்லி ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் பிடிக்கிறாங்க. வீட்டுல பணம் வச்சிருந்தோன்னு பறக்கும்படி அனுப்பி பிடிக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்களோ தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சக்தி. என் அம்மா எலெக்ஷன்ல நிக்கிறாங்கல்ல, இப்படிதான் செய்வாங்க. இதுக்கு பயந்துதான் ஒருத்தரும் எலெக்ஷன்ல நிக்கிறதே இல்ல. ஆனா இதுக்கெல்லாம் மீனாட்சி அத்தை ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவாங்கன்னு நான் நினைச்சேன். அது நடக்காது போலயே. இல்ல அண்ணே, நம்மள எல்லா திசையில இருந்து அட்டாக் பண்ணி சாச்சணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு நாம அடிபணிய கூடாது. நம்ம மேல போட்டிருக்கிற வழக்கெல்லாம் பொய் வழக்குன்னு நிரூபிக்கணும். ரங்கநாயகி அத்தையை எதிர்த்து அம்மாவை தேர்தல்ல நிக்க வைக்க கூடாது. அதுக்காக அவங்க பண்ற சதி வேலை தான் இதுன்னு இந்த ஊருக்கும் சட்டத்துக்கும் வெளிச்சம் போட்டு காட்டணும். அது வரைக்கும் நம்ம ஓயக்கூடாது. என் மனசுக்குள்ளேயும் இதே நினைப்புதான் ஓடிட்டு இருக்கு சக்தி. ரங்கநாயகி இன்னும் எத்தனை விதமான பழிய தூக்கி ஏன் மேலையும் ஊ மேலையும் போட்டாலும் நான் பயந்து போய் பின்வாங்கவே மாட்டேன். இந்த எலெக்ஷன்ல நின்னு அந்த ரங்கநாயகியை ஜெயிக்க தான் போறேன். அதை இந்த ஊரும் பார்க்க தான் போகுது. சக்தி, சக்தி, வாங்கக்கா. என்னக்கா திடீர்னு வந்திருக்கீங்க? என் மாமியார் ஊருக்கு போயிருந்தேன். திரும்பி வந்தப்ப ஊருக்குள்ள எல்லாரும் ஒரு விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்லையான்னு உன்கிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். ஊருக்கு ஒரு நல்லது செய்யணும்னு ஒருத்தர் நிக்கும் போது அவங்க மேல பழியையும் பாவத்தையும் போட்டு ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறது வழக்கமா இந்த ஊர்ல நடக்கிற விஷயம் தானக்கா. சக்தி, என்னம்மா கையெல்லாம் காயமா இருக்கு? எங்கேயாவது விழுந்துட்டியா? ஒன்றும் இல்லைக்கா, வண்டி ஓடிட்டு வரும்போது பேலன்ஸ் இல்லாம கீழே விழுந்துட்டேன். லைட்டா சிரைச்சு விட்டுருச்சு, சரியா போயிடும்க்கா. ஐயோ, என்ன நீ இப்படி சொல்ற? என்கிட்ட ஆயில்மெண்ட்டும் மாத்திரையும் இருக்கு, நான் தரேன். ஐயோ அக்கா, வேண்டாம்க்கா. இருமா தரேன். தேங்காய் தடம்னாலே சரியா போயிடும்க்கா. அப்படியா சொல்லாத. என் பையனுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், அவனுக்கு வேற வாங்கிக்கிறேன். நீ இதை போட்டுக்கோ. ஐயோ அக்கா, வேண்டாம்க்கா. மீனாட்சியம்மா வாங்கிட்டு சொல்லுங்க. வாங்கிக்கோ சக்தி. அக்கா நீங்க கொடுங்க. சக்தி, கைய நீட்டு, நான் உனக்கு போட்டு விடுறேன். யமுனா, அவங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. இருக்கட்டும்மா, பரவாயில்ல, நான் கிளம்புறேன். சக்தி, நான் கிளம்புறேன். மாத்திரையை டயத்துக்கு சாப்பிடு. நான் வரேன். யமுனா, நான் வரேம்மா. வரேம்மா, வரேன். நான் உனக்கு போட்டு விடுறேன்.
வெற்றி தம்பி, அக்கா நீங்க சொன்ன மாதிரி சக்தி கிட்ட ஆயில்மெண்ட்டும் மாத்திரையும் கொடுத்துட்டேன். உன் தங்கச்சி தான் அவளுக்கு மருந்து போட்டு விட்டா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப நன்றிக்கா, தேங்க்ஸ். சரி தம்பி, நான் வரேன்ப்பா. ஏண்ணே எதுக்கு இப்படி தலையை சுற்றி மூக்கு தொடங்க சுற்றி வளைக்கிற? நான் வேணாலும் போய் சத்தினியை பார்க்கட்டா? டேய், அவ என்ன புரிஞ்சுக்காம இருக்கா, அதுக்காகலாம் அவளை அப்படியே விட்டுற முடியுமா? அவளுக்கு ஒண்ணுனா நான் தானடா பாத்துக்கணும். அவ என்ன புரிஞ்சுக்குவாடா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணே நீ ரொம்ப நல்லவண்ணே, உன் நல்ல மனசுக்கு நல்லதாவே நடக்கும்ண்ணே. நாங்க யாருன்னு தெரியுமா? உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிங்க. உங்க ரோட்டு கடையில தரமில்லாத உணவு சப்ளை பண்றீங்கன்னு ரொம்ப நாளா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கு. அதான் நாங்க நேர்ல செக் பண்ண வந்தோம். சாம்பார்ல புழு இல்லாம பள்ளி இருந்தா இன்னைக்கு எத்தனை பேர் உயிரை பறிச்சிருப்ப நீ. இனிமே நீ கடையெல்லாம் நடத்தக்கூடாது, வேற வேலை இருந்தா போய் பாரு. உன் வீட்டுக்குள்ள பணம் இருக்கு, அதை கைப்பற்றுறதுக்காக பறக்கும் படையினர் வருது. சக்தி, ஓடிப்போ சக்தி, ஓடி போய் அந்த ஸ்கூட்டியை ஓபன் பண்ணி பாரு. அதுல கட்டு கட்டா பணம் இருக்கும். ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுக்குறீங்களா? இந்த பணத்தை பறிமுதல் பண்றோம், உங்க மேல கேஸ் ஃபைல் பண்றோம். வண்டியை கொண்டு வந்து என் மேல மோதிட்டு நல்ல மாதிரி வந்து காப்பாத்துறியா? ஏய், கையில வேற ரொம்ப அடிபட்டு இருக்கு, ரத்தம்லாம் வருது, வா ஹாஸ்பிட்டல் போலாம் வா. உங்க பிளான் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் வெற்றி. என்னை வீட்டுக்கு போக விடாம தடுத்து என்ன நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், அதானே உனக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்?
அம்மா அம்மா நீ ரெடி ஆயிட்டல? யமுனாக்கா நீ ரெடி ஆயிட்டல? நம்ம 3 பேரும் எலெக்ஷன் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடலாமா? இப்ப அங்க எதுக்காக போறோம் சக்தி? நேத்து பறக்கும்படை ஆபீசர்ஸ் வந்து நம்ம வீட்ல பணம் எடுத்தாங்கல்ல, அது நம்ம பணம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துடலாம்க்கா. சக்தி, நான் அம்மா கிட்ட பேசி பார்க்கட்டுமா? அவங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவங்களுக்கு அம்மா எலெக்ஷன்ல நிக்க கூடாது, அதுக்காக என்ன வேணாலும் பண்ற அளவுக்கு இறங்கிட்டாங்க. அதனால அவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அது இல்ல யமுனா. அண்ணி, நீங்க வெளியில எங்கேயும் போக வேண்டாம். குழந்தை இருக்கான்ல, அவனை கவனிச்சுக்கோங்க. நாங்க போயிட்டு உடனே வந்துடுறோம். ஆமா சரண்யா, வெளியில வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த நிலைமையில நீ குழந்தைய தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டாமா? அண்ணே வாங்க வாங்க அண்ணே. வீட்ல எல்லாரும் எப்படின்னா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சேர் எடுத்து போடுமா? இருக்கட்டுமா. நல்ல வெயில்ல வந்திருக்கீங்க, மோர் சாப்பிடுறீங்களாண்ணே? இருக்கட்டும் மீனாட்சியம்மா, நான் உங்களை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க அண்ணே, என்ன விஷயம்? நீங்க இன்னைக்கே இந்த வீட்டை காலி பண்ணிடுங்கம்மா. இருக்க இடம் இல்லாம அலையறீங்கன்னு பரிதாபப்பட்டு வீடு கொடுத்தேன். ஆனா நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு தேவையில்லாத வம்பெல்லாம் இழுத்து வச்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இன்னைக்கே வீட்டை காலி பண்ணிடுங்க. அண்ணாச்சி, இப்படி திடீர்னு வந்து வீட்டை காலி பண்ணி கொடுக்கணும்னு சொன்னா நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு 2 நாள் டைம் கொடுங்க, நாங்க வேற வீட பார்த்துட்டு காலி பண்றோம். 2 நாள்ல இன்னும் என்னென்ன பிரச்சனை வருமோ யாருக்கு தெரியும்? எனக்கு எதுக்குமா பெரிய எடுத்து போலாப்ப? நீங்க வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்புங்கம்மா. அண்ணே, எல்லாரையும் கூட்டிக்கிட்டு திடீர்னு எங்க போறது? அதான் நாங்க டைம் கேக்குறோம்ல, அதுக்கப்புறம் வாங்க, வீட்டை காலி பண்ணிட்டு ஒப்படைக்கிறோம். இங்க பாருமா, 2 நாள் தான் டைம், அதுக்குள்ள காலி பண்ணிக்கிங்க. உங்க மரியாதை நீங்க காப்பாத்தீங்க. நான் வரேன். இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்ப ஹவுஸ் ஓனர் வேற புது பிரச்சனை கொண்டு வந்திருக்காரு. இப்ப எலெக்ஷன் ஆபீஸ் போறதா இல்ல வேற வீடு பார்க்க போறதா? ஏய், இதெல்லாம் உன் வேலைதானா? என்ன சக்தி, பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. உனக்கு ஐக்கியூ ரொம்ப ஜாஸ்தி தான். நீ தாராளமா ஐஏஎஸ்க்கு படிக்கலாம். என்ன கிண்டல் பண்றியா? இதோட ஆட்டத்தை நிறுத்திக்கோ, இல்ல நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியது இருக்கு. பாரு, போன்ல பேசும்போதே சக்திக்கு இவ்ளோ கோவம் வருது. அடடா, அந்த கண் கொள்ளா காட்சிய நேர்ல பார்க்க முடியாம நான் மிஸ் பண்ணிட்டேனே சக்தி. என்ன சக்தி, சம்பவம்லாம் எப்படி இருக்கு? தரமா இருக்குல்ல? பண்ணது யாரு? சார்ஷாத் இந்த பூஜாவாச்சே. உனக்கு அங்க ஒரே அதிர்ச்சியா இருக்குமே. நேத்துல இருந்து உன்னை ஒரே இடத்துல நிக்க விடாம துரத்தி துரத்தி அடிச்சிட்டு இருக்கேன்ல, இன்னும் அடிப்பேன். அம்மா தாயே, என்ன விட்டுரு. எங்க அம்மா எலெக்ஷன்ல நிக்க மாட்டாங்கன்னு நீ கதறி சொல்ற வரைக்கும் அடுத்தடுத்துன்னு நான் உன்னை அடிச்சுக்கிட்டே இருப்பேன்டி. இது வரைக்கும் நான் வச்ச செக்கெல்லாம் உனக்கும் உங்க அம்மாக்கும் நான் கொடுத்த சின்ன ஒரு எச்சரிக்கை தான். இதுல மட்டும் நீங்க அலர்ட் ஆகி வாபஸ் வாங்கலன்னு வச்சுக்கோயேன், கடைசியா ஒரே ஒரு அடி அடிப்போம். அந்த மாஸ் அடி மரண அடியா இருக்கும். சக்தி, நீ பிரச்சனையோட விளிம்புல இருக்க, நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. பண்ணிடலாம். வாங்க வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்கப்பா? சார், என் பேர் சங்கிலி. சரி. இவங்க 2 பேரும் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டு வந்தேன். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. நீங்கெல்லாம் யாரு? எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? அட, அது ஒண்ணும் இல்லை சார். 2 பேரும் உங்ககிட்ட பேச பயப்படுறாங்க, அதனால நானே சொல்லிடுறேன். இதோ இவர் இருக்காருல்ல,
மீனாட்சி அம்மா தாக்கல் பண்ண மனுவை முன்மொழிஞ்சவர், அது அவர் இருக்கார்ல, அவரு வழிமொழிஞ்சவர். சரி சார், இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா அவங்க சொல்லட்டுமே, இருங்க. நீங்க சொல்லுங்கப்பா, என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கீங்க? சார், என் பேர் சண்முகம் சார். மீனாட்சி அம்மாவுடைய வேட்புமனுக்கு நாங்கள் இஷ்டப்பட்டு கையெழுத்து போடலை சார். எங்களை மிரட்டி கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்க சார். சார், என் பேர் வடிவேலு சார். என்னையும் மிரட்டி கையெழுத்து போட வச்சுட்டாங்க சார். நீங்க சொல்றது உண்மையா? பொய்யா இருந்தா அவங்க கிட்ட நான் கூட்டு வருவேனா? இவங்களாம் சொல்றது உண்மைதான் சார். நீங்க இவங்க வாக்குமூலத்தை ஏத்துக்கிட்டு மீனாட்சியுடைய வேட்புமனுவை தள்ளுபடி பண்ணிடுங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? மீனாட்சியுடைய வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படின்னு அறிவிச்சிருங்க, அவ்வளவுதான். இப்ப டைம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வாங்க. முறைப்படி விசாரிச்சு பதிவு பண்ணிட்டு மீனாட்சியோட வேட்புமனுவை தள்ளுபடி பண்ணிடலாம். ரொம்ப நன்றி சார். அப்ப நாங்க வரோம் சார். சரி சரி, வரேன் சார். போங்க 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 போங்க. அண்ணா, நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லிட்டோம். அப்போ நாங்கள் கிளம்பிட்டோங்களா? ஏய், இங்க வா. எங்க போறீங்க? மீனாட்சி வேட்புமனு தள்ளுபடி ஆகிற வரைக்கும் நீங்க எங்கேயும் போக கூடாது. எங்களோட சிறப்பு விருந்தினரா நீங்க 2 பேரும் எங்க கூட தான் இருக்கணும். போ, வண்டியில ஏறு. போ போ போ. அண்ணி, என்ன சக்தி? குழந்தைக்கு சொட்டு மருந்து கொடுக்க போகணும்னு சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? ஆஹா, மறக்கல சக்தி. ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் போட்டேன். வேக்சின் போட ஒரு நர்ஸை வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. டைமுக்கு போட வேண்டிய சொட்டு மருந்து, தடுப்பூசி எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம போட்டுறணுமா? அப்பதான் குழந்தை நல்ல ஆரோக்கியமா வளரும். சரண்யா, வாங்க தம்பி, வாங்க. வாங்க தம்பி, வாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ரங்கநாயகி அம்மாவை எதிர்த்து நாமினேஷன் தாக்கல் பண்ணிருந்தீங்கல்ல, அந்த வேட்புமனு தள்ளுபடியாக போகுதுமா? உங்களை எலெக்ஷன்ல நிக்க விடாம பண்றதுக்கு ஏகப்பட்ட சதி வேலைகள் நடக்குதுமா. நீங்க சுதாரிச்சு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா எலெக்ஷன்ல நிக்கலாம். இல்லைன்னா உங்க வேட்புமனுவை ரிஜெக்ட் பண்ணி உங்களை நிக்க விடாம பண்ணிடுவாங்கம்மா. உங்க விஷயமா எலெக்ஷன் ஆபீசரை நேர்ல பார்த்து பேசிட்டாங்கம்மா. அவரும் ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டாருமா. எலெக்ஷன் ஆபீசரை யார் மீட் பண்ணாங்க? எங்க அம்மாவுடைய வேட்பு மனுவை ரிஜெக்ட் பண்றதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்க? அதெல்லாம் நான் சொல்லக்கூடாதும்மா. சொன்னா என் வேலைக்கு மட்டும் இல்ல, என் உயிருக்கே ஆபத்து வந்துருமா. மீனாட்சி அம்மா, நீங்க ஜெயிச்சு வந்தீங்கன்னா இந்த ஊருக்கே நல்லது செய்வீங்க. அதுக்காகத்தான் இந்த விஷயத்த நான் முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்ல வந்தேன். இதுக்கு மேல என்ன பண்ணணுமோ அதை நீங்களே பண்ணிடுங்கம்மா. தயவு செஞ்சு என் பேரை மட்டும் வெளியே சொல்லிடாதீங்கம்மா. அப்ப நான் வரேன்மா. சரி, வரேன். போயிட்டு வாங்க. இப்ப என்ன பண்றது சக்தி? ரொம்ப தெளிவா திட்டம் போட்டு வேலை பாக்குறாங்க. கடையில பொய்யா பிரச்சனை பண்ணாங்க. உன் வண்டியில பணத்தை வச்சாங்க. ஹவுஸ் ஓனரை தூண்டி விட்டு வீட்டை காலி பண்ண வைக்கிறாங்க. கடைசியில அம்மாவோட வேட்பு மனுவை தள்ளுபடி பண்றதுக்கு ஏதோ சதி வேலை பண்ணிருக்காங்க. இவ்ளோ பிளானையும் நாம எப்படி உடைக்க போறோம்? எனக்கு ஒண்ணுமே புரியல சக்தி. நியாயமா இருந்ததுனால என்ன கிடைச்சது? நம்ம மெஸ்ஸை இடிச்சாங்க, நம்ம வீட்டை இடிச்சாங்க. இதுதானே நமக்கு கிடைச்சது. இப்போது நம்மள நிம்மதியா இருக்க விடுறாங்களா? இல்லையே. நம்ம கண்ணுக்கு தெரியாம நமக்கு எதிராக சதி வேலைகள் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இதுக்கு மேலே அவங்களோட மோதி நம்மளால ஜெயிக்க முடியாது சக்தி. அவங்க ரூட்லயே நாமளும் போனாதான் அவங்கள ஜெயிக்க முடியும். எலெக்ஷன் விஷயத்துல நம்மளுக்கு எல்லா பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுல ஸ்கூட்டில பணம் இருந்த விஷயம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு புகார் சொன்னா அம்மாவுடைய வேட்புமனு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்கு. அதனால
வண்டியில பணம் எப்படி வந்துச்சுன்னு தான் யோசிக்கணும். அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்புறம் அம்மாவுடைய வேட்பு மனுவை யாராலுமே ரிஜெக்ட் பண்ண முடியாது. சாம்பார்ல புழு இல்லாம பள்ளி இருந்தா இன்னைக்கு எத்தனை பேர் உயிரை பறிச்சிருப்ப நீ?